ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான ராகி இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் கொஞ்சம் கூட கொலக்கொலப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பக்குவத்தில் மாவு பிசையணும், எந்தளவு தண்ணி சேர்த்து மாவு பிசையணும், ஹெல்த்தியாக செய்கிறதுக்கு இன்னும் என்ன ஒரு பொருள் சேர்த்தோன்னா நமக்கு கார கொழுக்கட்டைலாம் ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டு கொடுங்க. என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ராகி இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா இடித்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து கார கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு வெங்காயம், 5 பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய கேரட் நல்லா நம்ம கேரட் திருவி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சோம்பு கீரை. இந்த சோம்பு கீரை சேர்க்கும் போது கார கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு கீரையும் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு எந்த கீரை இருந்தாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும் சோம்பு கீரை. இதில் கொஞ்சம் அடி கனமான காம்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது கொழுக்கட்டை கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல ஒரு அடி கனமான பேன் எடுத்துக்கிறேங்க. கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா கொலக்கொலப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல ராகி மாவு வறுத்துக்க போகிறோம். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இனிப்பு கொழுக்கட்டைக்கு 1 கப் அளவுக்கு, கார கொழுக்கட்டைக்கு 1 கப் அளவுக்கு நான் ரெண்டுமே சேர்த்து ஒன்றாவே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் நல்லா ராகி மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாவு வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 நிமிஷம் அனுச்சுங்க. நல்லா நம்ம வறுக்க ஓரளவுக்கு நல்லா ராகி மாவோட வாசனை வரும். இந்த மாதிரி நல்லா திரியாக வரணுங்க. இந்த பக்குவத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணோன்னா கொழுக்கட்டை வந்து கொலக்கொலப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா சூடு வந்துருச்சு. இந்த மாதிரி கோலம் போட்டு பாருங்கள், நல்லா அழகாக கோலம் போட வரணும். இந்த பக்குவத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடுறேன். இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டுங்க. இனிப்பு கொழுக்கட்டைக்கு முதல்ல நம்ம வெள்ளைப்பாகு கரைச்சிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டேங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு 1/4 கப் அளவுக்கு பாகு வருங்க. நமக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை, சும்மா வெல்லம் கரைஞ்சாலே போதும். இந்த பாகு கரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லைட்டாக நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு முதல்ல வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம். நம்ம 1/4 கப்பு தண்ணி விட்டோன்னா 1/4 கப் அளவுக்கு நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடும். ரொம்பவே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வடிகட்டிட்டு நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக தாங்க இருக்கும். நல்லா இனிப்பாக தான் இன்றைக்கி நான் கொழுக்கட்டை செய்கிறேன். கொழுக்கட்டையில் வந்து இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக சின்ன ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ராகி மாவு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நம்ம பாகில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க, கட்டிகள் பிடிக்காமல் நல்லா கலந்துக்கணும். அடுத்து 1/2 கப் அளவு தேங்காய், இடித்து வச்ச ஏலக்காய் சேர்த்துட்டேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா அழகாக மாவு வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இந்த பக்குவத்தில் மாவு நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டுங்க. ஆறினதுக்கு அப்புறம் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சுங்க. கையில் லைட்டாக நெய் தொட்டுக்கோங்க. நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வேணும், எந்த அளவுக்கு வேணுமோ எல்லாமே நம்ம விருப்பந்தாங்க. இன்றைக்கி நம்ம பிடி கொழுக்கட்டையாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி மாவு ரொம்பவே பக்குவமாக கொலக்கொலப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக நான் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம கையிலேயே ஒட்டக்கூடாது, அந்த பக்குவத்துக்கு மாவு ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா பிடி கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி பானையில் நம்ம வேக வச்சுக்கலாங்க. நல்லா இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன். தட்டு வச்சுட்டு இலை போட்டுட்டு வேக வைக்கிறேன். வாழை இலையோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. சின்னதாக ஒரு நெய் வாசனை, தேங்காய் டேஸ்ட்டு, வெல்லம் நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட
ராகி கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. கொலப்பு தன்மையெல்லாம் இல்லை. இனிப்பு டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. அப்படியே எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லா சுட சுட ராகி இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது கொழுக்கட்டை நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கேரட்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பக்குவத்துக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து நம்ம காய் கீரை எல்லாமே சேர்க்குறோம். அதனால் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்து சோம்பு கீரை மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கீரையும் சேர்த்துக்கலாம். கீரை, கேரட்டு, வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதுலேயே பாதி அளவுக்கு நல்லா வதக்கினாதாங்க மறுபடியும் கொழுக்கட்டை வேகும்போது பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சோம்பு கீரை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா வேறு எந்த கீரை இருந்தாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. காய்கறி ஓரளவுக்கு ஒரு 60% நமக்கு நல்லாவே வதங்கி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். அடுத்து மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 கப் மாவுக்கு 1.25 கப் அளவு தண்ணி எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லாவே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. காய் நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வறுத்து வச்ச ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. உப்பு, காரம், கீரை, கேரட்டு, வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு தக்காளி சட்னியோ இல்லை வேர்க்கடலை சட்னியோ வச்சு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எதுவுமே தொட்டுக்க இல்லாமல் கூட இந்த கொழுக்கட்டை சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த மாதிரி மாவு நல்லாவே வெந்து திரண்டு வந்துருச்சு பாருங்கள். மாவு நல்லா வெந்தும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறினத்துக்கப்புறம் தண்ணியோ இல்லைன்னா கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி இன்றைக்கி உருண்டை ஷேப்பில் தாங்க பிடிக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். உருண்டையாகவும் செய்யலாம், இல்லை பிடி கொழுக்கட்டையாகவும் செய்யலாம். எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க. நான் ஒரு தடவை பிடி கொழுக்கட்டை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 17 உருண்டை இருக்குங்க நமக்கு. நல்லா இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி வச்சுட்டு இட்லி பானை தட்டோ இல்லைனா ஒரு மூடியோ வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இலை போட்டுட்டு வேக வச்சு எடுத்து பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. ஹை ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இட்லி பானை மூடி போட்டு நான் வேக வச்சிடுறேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம திரும்ப பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட ஆவி பறக்க நல்ல ஒரு சின்னதாக அந்த சோம்புக்கீரை வாசனையோடு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ராகி மாவு வாசனையோடு அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம சட்னி தொட்டு சாப்பிட்லாம். காரா சட்னி தொட்டு சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்ம தொட்டுக்க கூட எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாங்க. வாங்க இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கொலப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க இது. வாங்க இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரெடி பண்ணால் கூட அடுத்த நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டை. இது நம்ம சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்த நாளாக நம்ம வச்சு சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா நம்ம இதில் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஓரளவுக்கு பாதி நேரம் தாங்க தாங்கும், அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். இனிப்பு கொழுக்கட்டை அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ.